ஹாய், இன்னைக்கு வந்து டே 4 மெட்டா ஆப்டிமைசேஷன் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இதோட ஆப்டிமைசேஷன், இதோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்மோட ப்ரொஃபைல் பிக்சரோட சைஸு, அதில் போடுற போஸ்ட் டைப்லாம் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் டைப் ஒன்று இருக்கும், போர்ட்ரேட்டில் ஒரு போஸ்ட் இருக்கும், ஸ்கொயரில் ஒன்று இருக்கும், ஸ்டோரி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ஃபோட்டோ வைக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட சைஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பேசிக்காக ப்ரொஃபைல் பிக்சரோட சைஸ் வந்து 320 இன்ட்டு 320 பிக்சல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பிக்சல்ஸில் தான் வரும். இது நம்ம டிசைன் பண்ணும்போது, நம்ம கேன்வா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது, அதில் நம்ம சைஸை செலக்ட் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்க கரெக்டாக 320 இன்ட்டு 320 பிக்சல்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோட்டோ வந்து கிராப் ஆகாமல், குவாலிட்டி எதுவுமே குறையாமல் கரெக்டாக வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துடலாம். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து 320 இன்ட்டு 320 பிக்சல் இந்த சைஸ். இது வந்து ஸ்கொயரில் வரும். அடுத்து லேண்ட்ஸ்கேப்னு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அது வந்து 1080 இன்ட்டு 566. ஸோ இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வரும். ஸோ லேண்ட்ஸ்கேப்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி அந்த போஸ்ட் இருக்கும். அடுத்து போர்ட்ரேட். இது வந்து ரீல்ஸோட சைஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து 1080 இன்ட்டு 1350. அடுத்து ஸ்கொயர் போஸ்ட் தான் வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற போஸ்ட்டு. ஸோ அது வந்து 1080 இன்ட்டு 1080 பிக்சல்ஸ். அடுத்து ஸ்டோரி. ஸ்டோரி ரீல்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான், 1080 இன்ட்டு 1920. நீங்கள் வேறு சைஸில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது பாட்டம்லேயும் டாப்லேயும் ஒயிட் ஸ்பேசஸ் தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த கரெக்டான சைஸில் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்னது தான் இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் பிக்சர் சைஸு அந்த லேண்ட்ஸ்கேப்னா, ஸோ லேண்ட்ஸ்கேப்னா இதோ இந்த மாதிரி சைஸில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைஸில் இமேஜஸ் போடுவாங்க, இல்லை வீடியோஸும் இந்த சைஸில் போட முடியும். அதே மாதிரி போர்ட்ரேட்னா இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக ஸ்கொயர் ஃபோட்டோவோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைஸ் ஃபோட்டோஸும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் வந்து நீங்கள் எப்போவுமே பார்க்குறது தான், எல்லாரும் போஸ்ட்டும் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இருக்கும். ஸோ அந்த ரீல்ஸ்லேயும் நீங்கள் மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒர்க் அண்ட் மெயினாக முக்கியமாக வர வேண்டிய இடம் எல்லாமே இந்த சென்டரில் வர மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். இல்லை ஷூட் பண்ணாலும் இந்த சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் பார்க்கும்போது கட் ஆகாமல் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீல் சைஸுக்குள்ளார இந்த போர்ட்ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம கண்டென்ட்டை வந்து வைக்கணும். மேலே கீழே இருக்கிறது வந்து இந்த இடத்துல டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் அழிஞ்சிரும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் அழிஞ்சிரும். ஸோ ஹிடனாக தெரியும், நம்ம கிளியராக தெரியாது. இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துடலாம். ஸோ நான் அதுக்கான லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக் மேக்கர். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து உங்களோட நெட்டு பொறுத்த வரைக்கும், அதாவது நெட்டோட ஸ்பீடை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு மாறுறது குறையது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நான் அப்லோட் பண்ணது வந்து வேறு பேக்ரவுண்டில் எடுத்துச்சு. ஸோ அதை வந்து அந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு பேக்ரவுண்ட் வச்சு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த எல்லோ எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதை எடிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோக்கு அவுட்லைன் கொடுக்கணும்னா அவுட்லைன் கொடுக்கலாம். அதாவது என்னை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ சம்டைம்ஸ் சில பேர் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஃபோட்டோட ஷேடோ வேணும்னா ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்டுக்கு எதுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சைஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு கிராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதாவது நம்ம இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிங்கன்னா எந்த க்ராப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் தெரியும். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டு பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இருக்க மாதிரி இருந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோவில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபேஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி, கொஞ்சம் சோகமாலாம் இல்லாமல் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃபேஸ்புக்கோட இமேஜ் சைஸ் பார்க்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் வந்து 170 இன்ட்டு 170 பிக்சல். இது வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் வரும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோட்டோ போட்டிங்கன்னா 1200 இன்ட்டு 630. ஸோ இந்த சைஸில் வரும். போர்ட்ரேட்னா 630 இன்ட்டு 1200. ஸ்கொயர்னா 1200 இன்ட்டு 1200. ஸ்டோரி ரீல்ஸ் வந்து அதே சைஸ் தான். இன்ஸ்டாகிராமில் என்ன சைஸோ அதே தான். 1080 இன்ட்டு 1920. இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்க ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னா கவர் ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 851 இன்ட்டு 315. ஸோ அந்த சைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இந்த 1200 இன்ட்டு 630. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கும். நீங்கள் கவர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும்னா 851 இன்ட்டு 315 இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் டெஸ்க்டாப்பில் தெரிகிறது வந்து இந்த சைஸில் தெரியும். அதாவது 820 இன்ட்டு 312 தான் தெரியும். இதே மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா 640 இன்ட்டு 360. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போது டெஸ்க்டாப்லேயும் மொபைல்லையும் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசைனை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது 820 இருக்கு இல்லையா, அதில் வந்து 640 மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த சென்டரில் 640 பிரிக்கணும். அதாவது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 320 320 வரும். ஸோ இங்கே சென்டர் லைன் ஒன்று போட்டு இங்கே 320 இங்கே 320 வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு சைஸ்லேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைஸ்லேயும் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேசிக்காக வேறு ஏதாவது ஒரு டிசைன் வேணால் வச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போதும் மொபைலில் பார்க்கும்போதும் உங்களோட கவர் ஃபோட்டோ ஃபுல்லாக தெரியும். அடுத்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வந்து 400 இன்ட்டு 400. லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா 1600 இன்ட்டு 900. போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா 1850 இன்ட்டு 1350. ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் 1080 இன்ட்டு 1080. கவர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 1500 இன்ட்டு 500. இந்த சைஸ் எல்லாமே நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் ஆடு போஸ்ட் பண்ணும்போது இந்த சைஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக நம்ம இந்தியாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ட்விட்டரில் வந்து மேக்ஸிமம் ஆட் ரன் பண்ணுறதில்ல. அதாவது பெரிய பெரிய பட்ஜெட் இருக்கவங்க மட்டும் தான் ஆட் ரன் பண்ணுவாங்க. நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், கூகுள் இது 3ல தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே லிங்க்டினோட சைஸும் கொடுத்துருக்கேன். லிங்க்டின்ல ஆடோட சைஸ் லிங்க்டின்லேயும் நீங்கள் ஆட் கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த 1200 627 இந்த ரேஷியோவில் கொடுக்கணும். கெரோசல் போஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா 1080 இன்ட்டு 1080ல் கொடுக்கணும். லிங்க்டினோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா 400 இன்ட்டு 400 பிக்சல்ஸில் வைக்கணும். லிங்க்டின்ல கவர் ஃபோட்டோ செட் பண்ண முடியும். அது வந்து 1128லேருந்து 1191 வைக்கணும். அடுத்து யூடியூபோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து 800 இன்ட்டு 800 பிக்சல்ஸு. அதே மாதிரி பேக்கில் நீங்கள் ஒரு பேனர் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வரும் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேலே. அது வந்து 2048லேருந்து 1152 இந்த பிக்சலில் செட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ 1280லேருந்து 720 பிக்சல்ஸில் இருக்கணும். அதுக்கான தம்ப்நெயிலும் சேம் தான். அதே சைஸில் தான் இருக்கும். அதில் நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது ரீல்ஸுக்கு என்ன சைஸோ அதே சைஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டிக்டாக் வந்து நம்ம இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு நாட்டிலேருந்து ஏதாவது கிளைண்ட் எடுத்தீங்கன்னா ஸோ அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி டிக்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் 200 இன்ட்டு 200ல் செலக்ட் பண்ணணும். ரீல் சைஸே தான் மற்ற இது எல்லாமே 1920லேருந்து 1080. போர்ட்ரேட்டும் அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டைப்பில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1080லேருந்து 1080. இதுவும் இன்ஸ்டாகிராமில் போகிற அதே போஸ்ட் சைஸ் தான். இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் டிக்டாக்லேயும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியும் அதே சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேசிக் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கேன்வா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சைஸ் எங்கே செலக்ட் பண்ணணும்னு நான் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைஸில் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸை வந்து இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பண்ண போகிறீங்கன்னா 320 இன்ட்டு 320. ஸோ இதில் வந்து 320 ஹைட்லேயும் வந்து 320. ஸோ யூனிட் வந்து பிக்சலில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நியூ டிசைன் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் அப்லோடில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம்.
அப்லோட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது தலைக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சமாச்சும் விடணும். தலை வந்து மேலே கட் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட இது வந்து ஃபேஸோ உங்கள் லோகோவோ வந்து நடுவில் நல்லா தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோடில் போயிட்டு என்ன ஃபார்மேட் வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி டிசைன் பண்ணீங்களோ அதே மாதிரி அவுட்புட் வந்து நான் இதுலேயும் காட்டும். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் எதுவுமே ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து கம்ப்ரஸ் எல்லாம் ஆகிட்டு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இதில் வந்து எனக்கு மேலே இருக்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து போயிடுச்சு, கீழே இருக்க நிறைய விஷயங்கள் வந்து போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் போகக்கூடாதுன்னா கரெக்டாக இவங்க கொடுத்துருக்க சைஸில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வைக்கும்போது உங்களோட டேட்டா வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அந்த கரெக்டான சைஸுக்கு வந்து நாங்க கிராப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அவங்க எதிர்பார்த்த ஃபுல் ஃபோட்டோவும் வரும். அதே மாரி கவர் ஃபோட்டோவும், அவங்களோட ஃபோட்டோவும் கரெக்ட்டா ஃபுல்லா தெரியும். அவங்க சொல்லணும்னு நெனச்ச விஷயங்கள் வந்து சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, இதுவும் வந்து கட் ஆகாம வரும். நீங்க மொபைல்லயே பார்த்தாலுமே, இந்த இடம் வரைக்கும் இந்த காலி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த எம்ப்டி ஸ்பேஸ் வந்து இதுவரைக்கும் தான் கட் ஆகும். இதுவரைக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் வரைக்கும் கட் ஆகும். நடுவுல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே வந்துரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க குடுத்த ரெக்கமெண்டட் சைஸ்ல பண்ணனால, கரெக்ட்டா அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாரி இங்கேருந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து மொபைல்ல கட் ஆனாலுமே, இந்த இடம் வரைக்கும் தான் கட் ஆகும். அதே மாரி நான் அடிஷனலா இந்த ஸ்டோரி போடுறதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ Instagramல நீங்க ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு டெம்ப்ளேட்ஸ் உங்களோட ஐடியாஸ் மாரி கொஞ்சம் குடுத்துருக்கேன். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு 4 தீம் இருக்கு. இதுல எது வேணும்னாலும் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, Canva வெப்சைட்க்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து யூஸ் டெம்ப்ளேட் ஃபார் டிசைன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ண சொல்லுது. ஸோ லாகின் வித் கூகுள். ஸோ இதுல ஏதாச்சும் இமேஜ சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க இமேஜ் வந்து மாத்திக்கலாம். இதுல வந்து நான் ஃபோட்டோஸ்குள்ள போறேன். ஷேரின்னு போட்டுட்டு. ஸோ அதுல ஃப்ரீயா இருக்க ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு கலர் தெரியாதனால ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து உங்களோட டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். நியூஸ் சாரி கலெக்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் போட்டுக்க டெக்ஸ்ட் வந்து சரியா தெரியல. ஸோ அதனால அங்க இடத்துல ஒரு எலமெண்ட்ஸ் ஒண்ணு வைக்க போறேன். ஸ்கொயர் ஒண்ணு போட போறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஷேப் இருக்கும். அந்த ஷேப்ப செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோனே அத வந்து ஃபுல்லா டிராக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு கீழ வச்சுட்டு, கலர் வந்து நான் பிளாக் வச்சுக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்பரன்சில போயிட்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு பேக்கிரவுண்ட்ல இருக்க சாரியும் தெரியும். இங்க இருக்க டெக்ஸ்ட்டும் தெரியும். டெக்ஸ்ட்ட நான் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கரண்ட் பேஜ செலக்ட் பண்ணணும். இதுல வந்து கரண்ட் பேஜ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டன் குடுங்க. அதுக்கடுத்து டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். இத வந்து நீங்க ஸ்டோரியில போட்டீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த ஸ்டோரி. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. இதுல வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், பேனர்லாம் என்னென்ன சைஸ்ல டிசைன் பண்ண சொல்லி பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஸோ இந்த சைஸ் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சா தான் நீங்க ஒரு கிளையன்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சரோ, கவர் ஃபோட்டோவோ டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதோட வெப்சைட்டோட லிங்க்கும் குடுக்குறேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்மளோட அடுத்த கிளாஸ்ல இன்ஸ்டாகிராம் பயோவை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம்.